கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று தாய் திருச்சபையானவள் புனித மத்தேயு அப்போஸ்தலரின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்று நற்செய்தி வாசகமும் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக மத்தேயுவின் அழைப்பை, தேவ அழைப்பை நமக்கு இறைவார்த்தை கற்றுத்தருகிறது. அதன் மூலம் நமக்கு தரும் பாடம் என்ன? அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசு சுங்கச்சாவடிக்குள் செல்லுகிறார். சுங்கம் என்றாலே வரி, சுங்கச்சாவடி என்றால் அந்தந்த ஊரின் பொறுப்பாளர்கள், வரி பிரிப்பதன் பொறுப்பாளர்கள் தங்களது மேஜைகளை போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் அவர்களது வரிகளை அங்கு சென்று செலுத்த வேண்டும். அந்த வரி எல்லாம் மொத்தமாக பிரிக்கப்பட்டு ரோம அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த வரி பிரிப்பவர்கள் எல்லோருமே ரோம அரசின் அதிகாரிகள். யூதர்களை கசக்கி பிழியும் அந்த அதிகார வர்க்கம். நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் வரியை கொடுக்கலன்னா வீட்டுக்கு வருவாங்க. இன்றைய காலகட்டங்களில் இஎம்ஐ என்ற ஒரு பெரிய சாத்தான் இருக்குல்ல, அதை கரெக்டாக நம்ம கொடுக்கல அப்படின்னா தடியர்கள், குண்டர்கள் வந்து வீட்டில் மிரட்டுவாங்க. அதே போலத்தான் இந்த வரி பிரிப்பு. அது நடக்கின்ற அந்த சாவடி, பாவம் நிறைந்த அந்த இடத்திற்குள் ஆண்டவர் செல்லுகிறார். அங்கு வரி பிரித்து கொண்டிருந்த, அதாவது பாவ தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு பாவியான மத்தேயுவை, நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். அவர் அந்த குரலுக்கு உடனே செவி கொடுக்கிறார். இறைவார்த்தை சொல்கிறது, உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின் சென்றார். இதைத்தான் பேதுருவை கடற்கரையிலே, கலிலேய கடற்கரையில் அழைக்கும் பொழுதும் ஏகப்பட்ட மீன் கிடைச்சது. அதுக்காக தான் பாடுபட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கரையில் வந்து அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனே பின் சென்றார்கள். இந்த உடனேங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுப்பவர்களாய் இருந்தால், ஆண்டவரின் அன்பையும் வல்லமையும் உணர்ந்தவர்களாய் இருந்தால், ஆண்டவரின் கட்டளைக்கு உடனே நாம் கீழ்ப்படிவோம். அன்பானவர்களே, இங்கு மத்தேயுவை அந்த பாவம் நிறைந்த இடத்திலிருந்து பாவியை அழைக்கின்றார். அவர் உடனே பின்தொடர்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு முன்னே செல்கின்றார், நாம் பின்னே செல்ல வேண்டும். அதான் பின்தொடர்தல். அடுத்தது மத்தேயுவின் வீட்டில் சென்று பந்தி அமர்கிறார். இதைத்தான் திருவெளிப்பாட்டின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நான் உன் வீட்டின் கதவன் என்று கதவை தட்டுகிறேன். யார் எனக்கு கதவை திறப்பார்களோ அவர் வீட்டிற்குள் வந்து நான் அவர்கள் விருந்து கொள்கிறேன். இன்று மத்தேயு தன் இதய கதவை கிறிஸ்துவுக்காய் திறந்து கொடுத்தார். இதே போல தான் இன்னொரு மனிதர் சக்கேயு ஆண்டவரின் குரலை கேட்ட உடனே மரத்திலிருந்து இறங்கினார். தனது இதய கதவை திறந்து கொடுத்தார். அவர் வீட்டில் அன்று இறைவன் இயேசு விருந்து உண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, உடனே இந்த பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் இவர் உணவு உண்கிறாரே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்கள், அதாவது நோயாளிகளுக்குத்தான் மருத்துவர் தேவை. இங்கு பாவம் என்னும் நோய் பிடித்து கிடக்கின்ற இந்த உலக மக்களுக்கு, இந்த பாவிகள் என்று நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு மருத்துவம் தேவை, மருந்து தேவை. அது மன்னிப்பு என்ற மருந்து, இயேசுவின் இரத்தம் என்ற மருந்து தேவை. அதை கொடுக்கவே நான் வந்தேன். அன்பானவர்களே, நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் என்றால் மருத்துவரை காண செல்ல வேண்டும், அல்லது மருத்துவர் வீட்டிற்கு வந்து சந்திப்பார். அவர் இருவருக்குள்ள இந்த உறவு என்ன உறவு? நோயாளியை குணமாக்குகின்ற ஒரு மருத்துவர். மருத்துவர் என்ன செய்வார்? எல்லா சோதனைகளையும் செய்வார். என்ன நோய் என்று கண்டுபிடிப்பார். அந்த நோய்க்கான மருந்தை கொடுப்பார். நோய் குணமாகும். கிறிஸ்து மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். உலக உடல் ரீதியான நோய்களை மாத்திரமல்ல, ஆன்ம நோய்களை குணமாக்க அவர் ஒருவரால் தான் முடியும். அவர் நம்மை சோதிப்பார். என்ன பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம்? கண்களின் நிச்சயா, காதுகளின் நிச்சயா, மாம்ச இச்சையா, அலைபேசியின் அடிமையா, தொலைக்காட்சியில் தொலைந்து போனவர்களா, பொருளாதாரத்திற்கு பின்னால் செல்பவர்களா, இறையன்பை ருசிக்காதவர்களா, இப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் ஆண்டவர் கண்டறிந்து அதற்கான மருந்தை நமக்கு தருவார். அதுதான் பாவிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு. ஒரு முறை அவரது மருந்தை உண்டுவிட்டால் நாம் சுகமடைவோம், அவரின் சீடர்களாகவும் அவரை பின்தொடர்வோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கு மருத்துவம் தேவை. அன்பானவர்களே, இந்த பாவிகளை தேடி வந்த கடவுள் ஏன் சொன்னார், நான் பாவிகளையே தேடி வந்தேன்? நல்லாயின் ஓமையில் சொல்லுவார் பாருங்க, 100 ஆடுகளில் 99 ஆடு கூட இருக்கு, அது தேட வேண்டிய தேவையில்லை. காரணம், அது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, 4 வழி நடக்கின்றன, பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆடு
என் குரலை கேளாமல் என் பகைவரின் குரலை கேட்டு கல்லுக்குள்ளும் முள்ளுக்குள்ளும் சிக்கி இரத்தமடிந்து கதறி கிடக்கின்றதே, அந்த கதறுதல் என் காதுகளிலே ஒலிக்கின்றது என்று அந்த கதறுதலை கேட்டு தேடி செல்லுகிறார். முள்ளையும் கல்லையும் அகற்றுகிறார், விடுவிக்கிறார். காயத்து கட்டுப்போட்டு தோளிலே தூக்கி சுமக்கிறார், காயம் குணமடையும் வரை. அன்பானவர்களே, நாம் இன்று செய்ய வேண்டியது ஒரு கதறுதல். அப்பா, நான் உமது குரலுக்கு செவி கொடுக்கல. நீர் இந்த உலகில் பாவம் நிறைந்த உலகத்திற்குள் என்னை தேடி வந்தீர். பாவியாகி என்னை அழைத்தீர். உன் குரலுக்கு செவி கொடுக்கல. மத்தேயு செவி கொடுத்தார், புனிதரானார். நான் செவி கொடுக்கல. நான் இப்பொழுது காணாமல் போன ஆடு, கல்லுக்குள்ளும் முள்ளுக்குள்ளும் சிக்கி கிடப்பது போல பாவத்திற்குள் சிக்கி கிடக்கும் நான் உம்மை நோக்கி கதறுகிறேன். என் கதறுதலை கேளும். என்னை தோளிலே தூக்கி சுமந்து காயங்களுக்கு கட்டுப்போடும். நான் உம்மை பின்பற்றும் நல்ல ஆடாக, நல்ல மனிதனாக, நல்ல மகளாக மாற இன்று மத்தேயுவின் திருவிழாவை வழியாக எங்களை அழைக்கின்ற இயேசுவே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. ஜெபிப்போமா. எங்களை அழைக்கின்ற நல்ல தகப்பனே, இறைவன் இயேசுவின் நல்லாயனாக தந்து ஒரு மந்தையின் ஆடுகளாக எங்களை வழிநடத்துகிறீரேன். ஆண்டவரின் குரலை கேளாமல் தகப்பனே நாங்கள் உதறி செல்லாமல் எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு உம்மை பின்தொடரும் புனித ஆடுகளாக, நல்ல மனிதர்களாக வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, குரல் அவருடையது, கேட்க வேண்டியது நமது கடமை. வழி அவரே, அந்த வழியில் நடக்க வேண்டியது நமது வாழ்க்கை. எனவே ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.